ஈரான் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் பிரித்தானியாவில் வெப்பமூட்டும் எண்ணெயை நம்பியிருக்கும் குடும்பங்களுக்கு உதவ 53 மில்லியன் பவுண்டுகள் நிதியுதவி திட்டத்தை பிரதமர் கேர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். இந்த விலை உயர்வால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்காக இந்த அவசர கால உதவி வழங்கப்படுகிறது. பிரித்தானியாவில் சுமார் 1.5 மில்லியன் குடும்பங்கள் தங்களது வீடுகளை வெப்பப்படுத்த இந்த எண்ணெயையே நம்பியுள்ளன. எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களுக்கு அரசாங்கத்தின் விலை கட்டுப்பாடு பொருந்தும். ஆனால் இந்த வெப்பமூட்டும் எண்ணெய்க்கு அத்தகைய பாதுகாப்பு இல்லாததால் தற்போதைய நெருக்கடியில் இதன் விலை லீட்டருக்கு 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இது நுகர்வோருக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $107 உயர்வடைந்துள்ளது. இது 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு காணப்படும் மிக உயர்ந்த விலையாகும். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் மேற்கொண்டுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் போர்ச்சூழல் காரணமாக எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு விலையேற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் இதுகுறித்து கூறுகையில், இந்த நிதியுதவி தொகுப்பு உண்மையில் தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே சென்றடைவதை அரசு உறுதி செய்யும் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக ஜூலை மாதம் முதல் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் மேலும் 10% உயரக்கூடும் என்று நிபுணர்கள் கணித்துள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த எண்ணெய் விலை உயர்வு மக்களை வாட்டி வதைக்கிறது. தற்போதைய சூழலை 1973ஆம் ஆண்டு ஏற்பட்ட சர்வதேச எண்ணெய் நெருக்கடியுடன் வரலாற்று ஆய்வாளர்கள் ஒப்பிடுகின்றனர். அன்று ஏற்பட்ட தட்டுப்பாட்டால் பிரித்தானியாவில் 3 நாள் வேலை வாரம் மற்றும் தொழிற்சாலைகள் மூடல் போன்ற கடுமையான நிலைகள் ஏற்பட்டன. அதே போன்றதொரு பொருளாதார பாதிப்பு மீண்டும் ஏற்படாமல் தடுக்கவே இந்த 5.3 கோடி பவுண்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன.